வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு முருங்கைக்கீரையில் முட்டை போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொரியல் இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு சொல்லிடுறேன். முருங்கைக்கீரை முட்டை பொரியலுக்கு எண்ணெய் பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கடலெண்ணெய். கடுகுளுந்து போட்டுக்கலாம். கடுகுளுந்து பொரிஞ்சோடனே இந்த வெங்காயமும் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். 2 வரமிளகாய் கிள்ளி ஒரு பச்சை மிளகாய் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கீரையை நல்லா ஒரு அலாசி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணிவிட்டு. ரொம்ப குச்சி எடுக்கணுன்ட்டுன்னு இல்லை. இப்போ பாருங்கள், இது பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். நான் 3 முட்டை போடுறேன் இந்த கீரையோட. உப்பு பாருங்கள், அதுக்கு இந்த ஸ்பூன் அளவில் 1/2 ஸ்பூன் போடுறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இது இப்போ பாருங்கள், கண்ணாடி பதம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போயே கீரை போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாம். இந்த கீரையை கழுவுறப்ப நல்ல தண்ணியிலேயே கழுவுங்க. பழுத்த இலை எதுவும் போட்டுறாதீங்க. பழுத்த இலை இதில் ரொம்ப ஆட் ஆச்சுன்னா இந்த வயிற்றுப்போக்கு ஜாஸ்தி ஆகிக்கும். அதே மாதிரி கீரையை ரொம்ப வேக விட வேண்டாம், அதோட தன்மையே மாறிடும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு கிளறி விடுங்க. மறுபடியும் நல்லா ஹையில் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் தண்ணி லைட்டாக தெளித்து மட்டும் விடலாம். சும்மா ஒரு கை தண்ணி அளவு தெளித்து மட்டும் விடுறேன். கீரைகளே மேக்ஸிமம் சீக்கிரம் வெந்துடும். அகத்திக்கீரைக்கு மட்டும்தான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சு நல்லா வேக விடணும். மற்றபடி எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 75% வேக விட்டால் போதும். 100% வச்சா அவிஞ்ச மாதிரி ஆகிடும். ஆக்சுவலி இப்போ பார்த்தா நிறைய பேர் பச்சையாக சாப்பிட சொல்கிறாங்க. நம்ம அது ரொம்ப எதையுமே மருந்து மாதிரி இப்போ சாப்பிட சொன்னால் நம்ம சாப்பிட மாட்டோம். இந்த ஒரு கை தண்ணி ட்ரை ஆகிட்டு லைட்டாக எண்ணெய் கசிஞ்ச மாதிரி வர்றப்ப நம்ம முட்டை உடச்சி ஊற்றிட்டா கரெக்டாக இருக்கும். இந்த கீரை அளவுக்கு நான் 3 முட்டை போடுறேன். முட்டை உடச்சி ஊற்றுறப்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஹையில் வச்சுட்டு இதை கிளறி விட்டுடலாம். நல்லா ஹையில் வச்சு விடாமல் ஒரு 2-3 நிமிஷம் கிளறுங்க. அந்த முட்டை வேகிற அளவுக்கு. இந்த தண்ணி அளவும் இந்த முட்டையோட அந்த லிக்விடான அந்த வெள்ளைக்கருவோட அளவும் கீரையை கரெக்டாக வேக வச்சு எடுத்துரும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம். கீரை ஒரு 7 மணிக்குள்ளார சாப்பிட்ருங்க. 6:30 மணி, ஈவினிங் 6:30 மணி 7 மணிக்குள்ளார, மீறி போனால் 7 மணிக்குள்ளார சாப்பிட்ருங்க. சப்போஸ் சாப்பிட்டீங்கன்னா கூட கம்மியாக சாப்பிடுங்க. அதுவும் வயிறு பிரச்சனை எதுவும் இல்லாத போகும்போது தான் கீரையே சேர்த்தணும். சளி இருக்கும் போது கூட சாப்பிட்றலாம். ஆனால் வயிறு ப்ராப்ளம் இருக்கிறப்ப கீரை, முட்டை, பாலெல்லாம் சேர்த்தாதீங்க. இப்போ பாருங்கள், போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பளவு எப்படி இருக்குன்னு. கீரைக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உப்பு தெரியாது. கொஞ்சம் ஆறினோன்னே தான் உப்பு கொஞ்சம் கரெக்டாக எந்த அளவு இருக்குங்கிறது தெரியும். அதனால் பார்த்து அளவாக போடுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். முருங்கைக்கீரை முட்டை பொரியல். செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்கள். என்ன டிஷ் வேணும்னு சொல்லுங்கள், அது மாதிரி பண்ணலாம். பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அளவு உப்பெல்லாம் போடுங்க. உப்பு காரம் எல்லாம் இந்த அளவே போடுங்க. தண்ணி இந்த அளவே ஊற்றுங்க.
எப்பயும் கீரை வந்து அவிஞ்ச மாதிரி சாப்பிடக்கூடாது. அதனால இந்த அளவு வந்து தண்ணி ஊற்றுங்க. முட்டையும் சரி கீரைக்கும் வந்து சீக்கிரம் வந்து உப்பு பிடிச்சிரும், அதிகமாக தெரியும். கொஞ்சமாக போட்டாவே அதிகமாக தெரியும். அதனால அளவாக கரெக்டாக போடுங்க. கீரை ஊட்டுறதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருக்கிறப்ப முட்டை போட்டு இப்படி தர்றப்ப குழந்தைய இஷ்டமாக சாப்பிட்டுக்குவாங்க. கரெக்டாக பச்சை மிளகாலாம் எடுத்துட்டு அப்படியே கொடுத்து விடுங்க. லஞ்சு கூட கொடுத்து விடுங்க, சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சின்னதுலேருந்தே பழக்குங்க. இந்த பொரியல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். குழந்தைய சாப்பிட்டாங்களான்ட்டுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.